வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறையை வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் நேற்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் யகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல்களின் தலைவர்களான கெகில் பத்தர பத்மி உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை இந்தோனேசியாவில் இருந்து ஏற்றி வந்த விமானம் நேற்றிரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. பல மணி நேர தாமதத்திற்கு பிறகு நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் இந்தோனேசிய தலைநகர் ஜெகர்த்தாவில் இருந்து புறப்பட்ட விமானம் இரவு 7:20 மணியளவில் விமான நிலையத்தை அடைந்தது. யாழ்ப்பாணம் செம்மணியில் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் சனிக்கிழமை 6வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 6ஆம் திகதி சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடும் எதிர்வரும் 6ஆம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் குறித்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அம்பாறை பொத்துவில் பகுதியில் பேருந்தொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 57 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வெளிமடை பகுதியை சேர்ந்த 74 வயதுடையவர் என தெரிய வருகின்றது. கெப்பட்டிபொலவில் இருந்து அகம்பைக்கு சுற்றுலா பயணிகளுடன் பேருந்தொன்று சென்றுள்ளது. குறித்த பேருந்து பொத்துவில் பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து கோமாரி பாலம் ஒன்றில் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்க நகர் பிரதேசத்தில் நேற்று காலை யானை தாக்கியதில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார். நபர் ஒருவர் தன்னுடைய வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரை யானை தாக்கியுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் அதே பகுதியை சேர்ந்த 58 வயதுடைய ராசேந்திரன் லிங்கரத்னம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் 150 கிலோகிராம் கஞ்சாவுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்படையினர் மேற்கொண்ட ரோந்து பணிகளின் போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெலிகடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வீட்டுணவுகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் என்று சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ராஜித சேனாரத்னவை பரிசோதித்த சிறைச்சாலை வைத்தியர்கள் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் அளவுக்கு நோய் பாதிப்பு எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளது என்றும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது.